friends, welcome to my channel English with Ritu. Day 1 and day 2 classல வந்து தெளிவா எந்த சப்ஜெக்ட்க்கு எந்த verb யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவா நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நல்லா பார்த்து புரிஞ்சு படித்து ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சு தான் டே 3 கிளாஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் மீறி ஏதாச்சும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸில் எல்லா டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணுறேன். கமெண்ட்ஸில் கிளியர் பண்ண முடியாத டவுட்ஸை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு ரீல்ஸாக போட்டு இல்லைன்னா ஒரு ஷார்ட்ஸாக போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம டே 3 கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? ஓகேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டென்சஸ். டென்சஸ்னால் என்ன? காலங்கள். டென்சஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா வேர்புக்கு தான் நம்ம காலங்கள் யூஸ் பண்ணுவோம். வேர்புக்கு தான் நம்ம டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த இங்கிலீஷில் 3 மெயின் டென்சஸ் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னென்னா இன்று, இப்போ என்ன நடக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், நேற்று ஆல்ரெடி முடிஞ்ச விஷயங்க, முடிஞ்ச விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பாஸ்ட் டென்ஸ். ஃப்யூச்சர், இதுக்கு மேலே என்ன நடக்குது அதுதாங்க ஃப்யூச்சர் டென்ஸ். அது நாளை, இன்று, நேற்று, நாளை. எக்ஸாம்பிள் தெளிவாக கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு கீழே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸுக்கு கீழே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸுக்கு கீழே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு டென்ஸ்னால் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சருங்கிறது தெளிவாக வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன். நான் விளையாடுகிறேன் அப்படின்னா என்னங்க? இப்போ நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து அது என்ன டென்ஸ் ஆகும்? ப்ரெசன்ட் டென்ஸ். நான் விளையாடினேன், ஆல்ரெடி நீங்கள் விளையாடி முடிச்சிட்டீங்க, விளையாடினீங்க, இப்போ விளையாட போல நீங்கள் விளையாடிட்டீங்க. ஸோ அது வந்து பாஸ்ட் டென்ஸ். நான் விளையாட போகிறேன், இதுக்கு மேலே தான் நீங்கள் விளையாட போகிறீங்க. ஃப்யூச்சரில் நடக்க போகுது. ஃப்யூச்சர்னால் அந்த ஃப்யூச்சர் நினச்சிக்க, இதுக்கு மேலே நடக்க போகிறது தான் ஃப்யூச்சர்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து அது குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? இதை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா? ஐ விளையாடுகிறேனுக்கு பிளே. அப்புறம் நான் விளையாடினேன் அப்படின்னா ஒரு வித்தியாசம் வேணும் இல்லைங்க? இப்போ பிளே போட்டனால உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் இப்போ விளையாண்டுருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஐ பக்கத்தில், இந்த பிளே பக்கத்தில் ஒரு ஈடி போட்டுக்கிட்டீங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸ்னு மாறிடும். நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஐ பிளேடுன்னு சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ அவன் வந்து விளையாண்டுருக்கா. நேற்றுன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் விளையாட ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி விளையாண்டுருக்கலாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி விளையாண்டுருக்கலாம். ஒரு செயல் இப்போ நடக்காமல் ஒரு கொஞ்சம் முன்னாடி நடந்தனாலே அது பாஸ்ட் தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுதுனாலே அது ஃப்யூச்சர் தான். நாளைக்கு தான் நடக்கணும்னு கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டது தாங்க. ஸோ ஒரு ஈடி போட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஈடி போட்டால் அது பாஸ்ட் டென்ஸுங்க. ஒரு வேர்ப் கூட ஒரு ஈடி போட்டிங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸ். அடுத்து நான் விளையாட போகிறேன் அப்படின்னா ஐ கூட வில் பிளே, ஐ கூட ஒரு வில் போட்டிங்கன்னா அது என்ன ஆகிடும்னா ஃப்யூச்சர் டென்ஸ் ஆகிடுங்க. ஸோ இப்போ ப்ரெசன்ட், இப்போ இதை மறந்துடுங்க. இதை நம்ம தமிழில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கற்றுக்க போகிறது இங்கிலீஷ். இதில் நல்லா கவனிங்க. ஐ பிளேனா நீங்கள் விளையாட்டுருக்கீங்க, ஐ பிளேட்னா ஆல்ரெடி விளையாண்டுட்டீங்க. ஐ கூட இந்த வேர்பு கூட முன்னாடி ஒரு வில் போட்டிங்கன்னா அது ஃப்யூச்சர் ஆகிடும். அந்த வேர்பு கூட அப்புறம் இருக்கிற ஒரு ஈடி போட்டிங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும், முடிஞ்ச விஷயம் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் இதை வந்து நம்ம தெளிவாக பேசணும். நீங்கள் வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் யாராச்சும் இது பண்ணுவாங்களா? என்ன பண்ணுறேன்னா நீங்கள் என்ன சொன்னால் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நீங்கள் வந்து நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அது பதில் கரெக்டாங்க? தப்பு. ஸோ நம்ம கரெக்டாக சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த வச்சுக்கிற கிரேனா, நேனா, இல்லை போகிறேன், இந்த வார்த்தைகளை வச்சு தான் நீங்கள் இதுக்கு மேலே பண்ண போகிறீங்களா, இல்லை பண்ணி முடிச்சிட்டிங்களா, இல்லை பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது கூட ஒரு ஈடி போட்டு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி பிளேடுன்னு போட்டு சொன்னீங்கன்னா
அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ப்ளேக்கு முன்னாடி ஒரு வில் போட்டு சொல்லிட்டீங்கன்னா அது இதுக்கு மேலே பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த காலத்தை வந்து நீங்கள் என்ன எப்படி பேசினா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ கரெக்டாக பேசணும். சரி, இப்போ பாருங்கள், ஷீங்கிற சப்ஜெக்டை வச்சு இப்போ நம்ம பண்ணலாம். ஷீ அவ விளையாடுறா, அவ விளையாண்டுட்டா, அவ விளையாட போகிறா. ஸோ ஷீ பிளே, ஷீ பிளே, ஷீ வில் பிளே. ஷீ பிளே கரெக்டாங்க? ஷீ பிளே கரெக்டா? ஷீங்கிறது என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட்னாலே நான் என்ன ஹிண்ட் கொடுத்துருந்தேன்? இது எஸ் வந்தா சிங்குலர் வேர்ப் என்னது? எஸ் வரணும். ஷீ பிளேன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. ஷீ வந்தா என்ன சொல்லணும்? பிளேஸ். அதே மாதிரி தான் ஹீ வந்தா ஹீ பிளேஸ், ஹீ பிளேட், ஹீ வில் பிளே. இட்டுக்கும் அதே தாங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தாங்க நீங்கள் தப்பு பண்ணுறது பண்ணாதது இதில் தாங்க இருக்குது. இதை தான் டே 1 டே 2 கிளாஸ்லேயும் நான் பாடி பாடி சொல்லியிருந்தேன். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்புங்கிறது மைண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக எழுதுங்க. ஐக்கு ப்ளே தான் நம்மளுக்கு தெரியும். ஷீக்னா பிளேஸ் வரணும். அதுவே பாருங்கள், யூ வந்தால் ப்ளூரல் தானே எடுத்துக்கோம். ப்ளூரல் வேர்புக்கு எஸ் வருமா? வராது. இதில் தாங்க ட்விஸ்டே இருக்குது. இந்த இடத்துல தான் ட்விஸ்டே இருக்குது. இதில் பரவாயில்லைங்க, இது பாஸ்ட் டென்ஸ்னால பிளேடு. இங்கே அது ஷீயாக இருந்தாலும் சரி, யூவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒன்று தாங்க. பாஸ்ட் டென்ஸ்னால ஈடி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது வந்து இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும்போது இந்த ஷீ வர்றப்போ, ஷீ கூட ஒரு வேர்ப் வர்றப்போ எஸ் வரணுங்க. கண்டிப்பாக வந்தே ஆகணும். இந்த யூ வி தே வர்றப்போ எஸ் வராதுங்க. சரி, இப்போ ஒரு பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் என்னோட பேர் எடுத்துக்கிறேன். ரீத்து. ரீத்துக்கு சொல்லுங்க. பிளேயா பிளேஸா? ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி சொல்லுவீங்க? ரீத்து விளையாடுறது எப்படி? ரீத்து பிளேஸ். ஏங்க, ரீத்துங்கிறது ஒரு பர்சன் தான். ஸோ ரீத்து பிளேஸ். ஓ, ரீத்து அண்ட் அஸ்வின் எடுத்துக்கலாங்க. இப்போ சொல்லுங்க, பிளே வருமா இல்லை பிளேஸ் வருமா? பிளே தாங்க வரும். நான் என்ன சொன்னேன்? ஒருத்தங்க இருந்தாலும் சிங்கிள், ஒருத்தருக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அது ப்ளூரல். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்னா ப்ளூரல் வேர்ப். ப்ளூரல் வேர்புக்கு எஸ் வருமா? வராது. ஸோ ரீத்துனா பிளேஸ். ரீத்து அண்ட் அஸ்வின் எத்தனை பேர் ஆயிட்டாங்க? 2 பேர் ஆயிட்டாங்க. ஸோ ரீத்து அண்ட் அஸ்வின்னா அது பிளேன் ஆகிடும். ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியராக இருக்குங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ப்ரெசென்ட் எப்படி போடணும், பாஸ்ட் எப்படி போடணும், ஃப்யூச்சர் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஈடி போட்டால் அது பாஸ்ட் ஆகிடும், ஒரு வில்லு முன்னாடி போட்டால் இது ஆகிடும்னு சொல்லிட்டு. எல்லா வேர்பும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. பிளேக்கு ஒரு ஈடி பிளேடு, வில் பிளே, ஓகே. ஜம்ப்புங்கிற வார்த்தைக்கும் ஜம்ப்டு, வில் ஜம்ப்னு வருங்க. ஃப்யூச்சரில் பிரச்சனையே இல்லைங்க. ஈட்னா ஃப்யூச்சரில் வில் ஈட், டீச்னா ஃப்யூச்சரில் வில் டீச், கம்முக்கு வில் கம், கோவுக்கு வில் கோ. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சூப்பராக வந்து ஃப்யூச்சர் டென்ஸை நம்ம பேசிடலாம். இந்த பாஸ்ட்டில் தாங்க கொஞ்சம் குளறுபடி நடக்கும். வார்த்தைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஈட்டுக்கு ஈட்டட், ஐ ஈட்டட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது. நீ சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறத ஐ ஏட்டுன்னு சொல்லணுங்க. இதெல்லாம் வந்து ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெகுலர் வேர்ப்ஸ் அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஈடி போட்டு போனால் முடிஞ்சுது. ஒரு சில வார்த்தை வந்து மாறுது, இந்த பாஸ்ட் டென்ஸில் மாறுது. அதை irregular verbsன்னு சொல்லுவாங்க. ஓகே, டீச்க்கு என்ன வரும் தெரியுமா? ரீத்து. ரீத்து என்னங்க வரும்? டீச்சர், டீச்சர்ஸா? டீச்சர்ஸ் ஏன்னா சிங்குலருங்க. ஸோ டீச்சர்ஸ் இங்கிலீஷ். ஸோ இதில் வந்து எஸ் வருதுங்க. இது வந்து நான் ரீத்துங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ எஸ் போட்டு நம்ம சிங்குலர் வேர்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இது டீச்சர்ஸ் இங்கிலீஷுங்க. ஸோ டீச்சர்ஸ் ஓகே, டீச்சுக்கு ஓகே. ஆனால் பாஸ்ட் டென்ஸ் நான் நேற்று இங்கிலீஷ் எடுத்தேன். டே 1 கிளாஸ், டே 2 கிளாஸ் எப்போ எடுத்தேன்? நேற்று எடுத்தது. அப்போ எப்படி சொல்லுவீங்க? ரீத்து இங்கிலீஷ் வந்துடும். ரீத்து டாட்ங்க. ரீத்து டாட். இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டீச்சுக்கு அப்புறம் டாட், டாட்னு சொல்லணுங்க. கம்முக்கு கேம். கம்முடுன்னு சொல்லிட்டாங்க. ஷீ கம்முடு எஸ்டர்டே, ஷீ கம்முடு.
அப்படின்லாம் வராதுங்க வார்த்தை. கம்முக்கு கேம், கோக்கு அவ போயிட்டான்னா ஷி வெண்ட், அவ போயிட்டா அப்படின்னா ஷி வெண்ட். இந்த கோக்கு கோடு அப்படின்லாம் வராதுங்க. ஸோ கோ வெண்ட். சரி, இப்போ ஒரு கொஷின் உங்களுக்கு. ஷீ போட்டுக்கலாம். சரி, ரீத்து நான் போயிட்டேன், நான் கிளாஸ் முடிச்சு போயிட்டேன்னு வைங்க. ரீத்து போயிட்டான். சரி, ரீத்து ஸ்கூலுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ரீத்து அந்த கோவை எப்படிங்க போடுவீங்க? வெண்ட். வெண்ட். ரீத்து வெண்ட் டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு போயிட்டு, இது பாஸ்ட்ங்க. வெண்ட். இதுவே ப்ரெசன்ட் டென்ஸ்ல போடுங்களேன். ரீத்து கோ டு ஸ்கூலா கரெக்டா? ரீத்து கோ டு ஸ்கூல் கரெக்டா தப்பா? ரீத்து சிங்குலருங்க. ஸோ எஸ் வரணும். என்ன வருவீங்க? GOESங்க, கோஸ். ஒரு சில வார்த்தை என்னடா, ஒரு சிலர் சும்மா எஸ் போட்டுவீங்க, ஒரு சிலர் ரீத்து கோ டு ஸ்கூல்னு சொல்லுவீங்க. அது டோட்டலி தப்பான யூசேஜுங்க. ரீத்து கோஸ் டு ஸ்கூல். கோஸ் சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் வேர்பாக தான் இருக்கணும். சிங்குலர் வேர்ப்னா எஸ் வரணும். GOS வராது, GOES, கோஸ். சில நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஷீ கோ டு ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க. கோங்கிறது எஸ் போட்டால் அது என்னங்க? அது ப்ளூரல் வேர்ப். ரீத்து சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கிறப்போ ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணலாமா? ரூல்ஸ் படி தப்பு தானே. ஸோ எஸ் போட்டால் தானே அது கரெக்டு. ஸோ இஎஸ் வருங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ இதில் கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ப்ரெசண்ட்டில், பாஸ்ட்டு, ஃப்யூச்சரில் எழுதிட்டு வாங்க. ஒரு 10 வேர்ட்ஸ், 10 தான், 10 வேர்ப் கொடுக்குறேன். 10 வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸில் நான் கொடுப்பேன். நீங்கள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் ஃப்ரேம் பண்ணிட்டு வாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னையிலிருந்து இப்போது உங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கு, அம்மா சாப்பிட்றாங்கன்னா மாம் ஈட்ஸ் அப்படின்னு சொல்லி பழகுங்க. மாம் ஈட்ஸ். அம்மா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா மாம் ஏட், மாம் வில் ஈட். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைங்களை சப்ஜெக்ட்டு வேர்பை கரெக்டாக லிங்க் பண்ணி பேசுங்க. மாம் ஈட் கரெக்டா? தப்பு. ஏன்? எஸ் வரல. மாம் சிங்குலர் தானே, எஸ் வந்துச்சா? வேர்ப்ல வரல. ஸோ மாம் ஈட்ஸ் அப்படின்னு. டேட் ஈட்ஸ். சிஸ்டர் கோஸ் டு ஸ்கூல். சிஸ்டர் கோ டு ஸ்கூல்னு சொன்னீங்கன்னா தப்பு தப்பு தப்பு. சிஸ்டர் கோ கிடையாது, சிஸ்டர் கோஸ். எஸ் போட்டால் தான் சிங்குலர். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸ் வச்சு யாரோ உங்கள் தம்பி விளையாண்டுருக்காங்கன்னா பிரதர் ப்ளே. ப்ளே கரெக்டா? பிரதர் பிளேஸ். அந்த மாதிரி கரெக்டான யூசேஜ் யோசிச்சு பேசுங்க. டக்குன்னு பேச வேணாம். தெரியலன்னா யோசிச்சு எஸ் போட்டு அப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டான யூசேஜும் வந்துடும். நல்லா பேசியும் பழகிடுவீங்க, நிறைய வார்த்தைகளும் கற்றுப்பீங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் என்னன்னா, நான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தெளிவாக எழுதி வச்சுருக்கேன். அதோட பாஸ்ட் டென்ஸும் ஃப்யூச்சர் டென்ஸும் எழுதிட்டு வாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஃப்யூச்சர் ஈஸிங்க. எல்லாருக்கும் ஒரு முன்னாடி ஒரு வில் போட்டோம்னா இது முடிஞ்சுது. இந்த ரன்னுக்குனா என்ன வரணும், பாஸ்ட் டென்ஸ் என்ன வரணும், ரைட்டு. ஸோ இந்த 10 வார்த்தைக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணிட்டு வாங்க. நான் இது முடிச்சதுக்கப்புறம் இது ஈஸிங்க, ஒரு நிமிஷம் வேலை தான். அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வேர்ப் எடுத்து ஐ கூட வந்தால் எப்படி வரும், ஹீ கூட வந்தால் எப்படி வரும். ஹீ வந்து சின்னதுனால லாஃப்ஸ், இது தனிப்பிரிவினால எஸ் வராமல் வருது. ஷீ லாஃப்ஸ், இட் லாஃப்ஸ். யூவி தே எல்லாம் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்டு, ப்ளூரல் வேர்பான லாஃப் வருது. அதே மாதிரி ஒரு 5 வேர்புக்கு ட்ரை பண்ணாலும் பண்ணுங்க, ஃபுல்லாத்தையும் ட்ரை பண்ணாலும் இது கூட எப்படி வருதுன்னு சொல்லி ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ இதுதாங்க எங்களோட ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஓகேங்க, இதோட டே 3 கிளாஸ் முடிஞ்சுங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது என்னென்னா, டே 4 கிளாஸ்க்கு வர முன்னாடி டே 1, டே 2, டே 3 சொல்லி கொடுத்ததை ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு வாங்க. ஸோ டே 4 ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் கொடுத்துருக்குற ஹோம்ஒர்க்கை மறக்காமல் பண்ணிட்டு வாங்க. அண்ட் சின்ன சின்ன வார்த்தைகளை நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஐ லாஃப் அந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அதை வச்சு தினமும் பேசுங்க. பேசுனா மட்டும்தாங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். பேசுங்க பேசுங்க பேசுங்க.
அப்போ தாங்க சக்ஸஸ் நிச்சயம். அதை மட்டும் தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஓகேங்க, பாய் பாய். நம்ம டே 4 கிளாஸில் சந்திக்கலாம். பாய் பாய் பாய்.